ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே பயனுள்ள ஒரு நல்ல உடம்புக்கு ரொம்ப தெம்பு கொடுக்கக்கூடிய ஒரு முளைக்கட்டின அந்த கொண்டக்கடலையை தான் கிரேவி வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை அட்லீஸ்ட் ஒரு வீக்குக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி முளைக்கட்டி நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியம். வாங்க, இது நான் முந்தின நாள் நைட்டே காலையில் இருந்து ஊற போட்டு நைட்டு வந்து அதை வெள்ளை துணியில் கட்டி வச்சு மறுநாள் வந்து காலையில் ஸ்கூலுக்கு பசங்களுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், அவ்வளோ நல்லது. ப்ரௌட்ஸ் நிறைய இருக்குது. முடி வளராத பசங்க பொண்ணுங்களுக்கு நல்ல இது வீக்லி ஒன்ஸ் எடுக்கும்போது அதுக்கு ரிசல்ட் கிடைக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு 2 துண்டு இஞ்சியும் 4 ஒரு பல்லு பூண்டும் அதை நல்லா லைட்டாக கீறி வச்சுருக்கேன். அதை போட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போடாமல் இந்த மாதிரி போடும்போது அதில் ஒரு க்ரஷ் மனம் கிடைக்கும், அது நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ ஒரு 1.5 தக்காளி அல்லது 2 தக்காளி இருக்கும், அதை நல்லா நீளவாக்கில் நறுக்கி அதையும் போட்டுட்டு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி நல்லா குட்டையாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை நல்லா கூட்டி வச்சு நல்லா ஹீட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. இந்த டைமில் நம்ம முளைகட்டி வச்சுருக்கிற அந்த கொண்டக்கடலையை எடுத்து அது மேலே போட்டு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி எல்லா பயிரையும் முளைக்கட்டி நம்ம வீட்டிலே செஞ்சோன்னா ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ இது நல்லா முங்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட தண்ணி விட்டு நிறைய ஒரு 5-6 விசில் வச்சு குக்கரை வச்சு எடுத்துக்கோங்க. திரும்ப இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை எடுத்து நீளவாக்கில் நறுக்கி அதை எண்ணெய் விட்டு நல்லா ஹீட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கிட்டு ரொம்ப கருக வேண்டாம். கண்ணாடி பதத்துலேயே ஸ்பைசஸ் பட்டை, அந்த கிராம்பு, அப்புறம் அந்த கல்பாசி போட்டு லைட்டாக அந்த மணம் வர வரைக்கும் நல்லா லைட்டாக கிளறி விடுங்க. அதை வதங்கி வரும்போது அதை கண்ணாடி பதம் மாறாத அளவுக்கு வெங்காயத்தை பார்த்துக்கிட்டு இப்போ தேவையான அளவு தேங்காய் துருவல் போட்டாலும் சரி, நான் சில்லி கீரி போட்டிருக்கிறேன். அது நல்ல மணமாக இருக்கும் வதங்கும்போது அந்த எண்ணெயில் அந்த கீரி போடுற தேங்காய். இதுக்கு 2 ஸ்பூனு கொத்தமல்லியும் 2.5 ஸ்பூன் வத்தல் பொடியும் சில்லி பவுடரும் போட்டிருக்கேன். அது போடும்போது சிம்மில் தான் இருக்கணும். எப்பவும் நம்ம சில்லி பவுடரோ கொத்தமல்லி பவுடரோ போடும்போது அதை நான் சிம்மில் வச்சு லைட்டாக வாட்டி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போது அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குக்கரில் ஒரு 7 விசில் வச்சு நல்லா மசியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் முளைக்கட்டின அந்த கொண்டக்கடலையை. இப்போ அது கூட நம்ம எடுத்து வச்சு அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், அந்த ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் வெங்காயம் அந்த வதங்கினதை அந்த அரைச்சி அந்த குக்கர்லேயே போட்டு கிண்டிக்கலாம். நான் இப்போ வீடியோவில் தெரியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி அதை கொதிக்க விடுங்க. அது கொதிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் இது மேலேயே நம்ம 2 பச்சை மிளகாவும் இஞ்சியும் போட போகிறோம். இஞ்சியை நீல வாக்கில் அந்த நூடுல்ஸ் மாதிரி கொஞ்சம் கீறி அதை மெல்ட்டால் அப்படி போடுங்க. கேரளாவில் எல்லா ரெசிபிலையும் இந்த மாதிரி போடுவாங்க, நல்லா இருக்கும். அந்த மனம், அந்த பச்சை மிளகா மணமும் அந்த இஞ்சியோட மணமும் லாஸ்ட்டு ஃப்ளேவரில் வரும். இதில் தாளிப்பு எதுவும் கிடையாது. இப்போ ரெடி ஆகிட்டு பச்சையாக நம்ம கருவேப்பிலையே அது மேல்ட்டாலேயே போட்டுக்கோங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கு, அப்புறம் வந்துட்டு ஆப்பத்துக்கு கூட, தோசைக்கு கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இப்போ சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக சப்பாத்தியும் அது கூட நம்ம கொஞ்சம் புளி டேஸ்ட் வேணும்னா நம்ம லெமனை லைட்டாக புளிஞ்சு விட்டு வெங்காயம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்க்யூ.